அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபோன்லேயே ஸ்பேரோவில் செல்ஃப் அசஸ்மெண்ட் எப்படி கொடுக்கறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கம்ப்யூட்டர் அவைலபிளாக இருக்காது. நம்ம ஃபோன்லேயே எப்படி அதை கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம். நம்ம எடுத்தோடனே நமக்கு இப்போ ஸ்பேரோ க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்பேரோவுக்கான யூஆர்எல் https://tnpsparrow.tn.gov.in. அதை தவிர நம்மளோட ஸ்பேரோ ஐடி பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாத்துக்குமே ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும். ஒரு மெயில்லையோ அல்லது நோட்லேயோ போட்டு பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டோட லாஸ்ட் 3 டிஜிட் ஏற்கனவே நம்ம சைன் பண்ணியிருப்போம், ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம் சைனை. அதனால் இப்போ 3 டிஜிட் மட்டும், கடைசி 3 டிஜிட் மட்டும் இருந்தால் போதும். அது தவிர வேறு என்னன்றதை இப்போ நேரடியாகவே நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்மகிட்ட எல்லாத்துக்கிட்டையும் க்ரோம் இருக்கும். க்ரோமில் சர்ச் இன்ஜினில் நம்ம பார்த்த யூஆர்எலை டைப் பண்ணுறோம். யூஆர்எல் டைப் பண்ணோன்னே அது லாகின் பேஜுக்கு போகும். நமக்கு ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கை மாதிரியான சிம்பிளை கிளிக் பண்ணோன்னே ஐடி பாஸ்வேர்டு போடுறதுக்கான இது ஓப்பன் ஆயிரும். இதில் நம்ம ஐடியையும் பாஸ்வேர்டையும் போட்டுட்டு லாகின் பண்ண போகிறோம். லாகின் பண்ண உடனே அது எடுத்தவுடனே இன்பாக்ஸில் தான் போகும். இன்பாக்ஸில் மை பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு சம்மந்தப்பட்டது. அதை தவிர அசஸ் பேர்னு இருக்கும். அது இன்ஸ்பெக்டர் அபவ் இருக்கவங்க அதில் மார்க் கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயம் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட் எப்படி கொடுக்குறத பார்க்கணும். இதில் ஹைப்பர் லிங்க், இந்த பேர் ஐடின்ற இடத்துக்கு கீழே இருக்க ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணோம்னா அது ஓப்பன் ஆயிரும். அதான் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான வழி. இதில் நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். நமக்கு அந்த ஒர்க் ஃப்ளோ டீட்டெயில்னு இருக்க கீழே அந்த ஏரோ மார்க், டவுன் ஏரோ மார்க், அதை கிளிக் பண்ணோன்னா யார் யாருக்கு போட்டிருக்காங்க, நம்ம ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் யாராக போட்டிருக்காங்க, ரிவ்யூவிங் ஆஃபீஸர் யாராக போட்டிருக்காங்க, அக்செப்டிங் ஆஃபீஸர் யாராக போட்டிருக்காங்கன்ற டீட்டெயில் அதில் ஷோ ஆகும். அது கரெக்டானு பார்த்துக்கணும். அதை தவிர ஸ்டாண்டர்டுன்றது கீழே பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். அதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். இப்போ செல்ஃப் அப்ரைசல் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். செல்ஃப் அப்ரைசல் கொடுக்குற முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டியூட்டிஸ். நம்மளோட டியூட்டியை 100 வரியில் டிஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். நம்ம டிராஃபிக் டியூட்டியில் இருந்தோம்னா அதை பற்றி, எலண்டோவில் இருந்தால் அதை பற்றி என்னென்ன டியூட்டி பார்த்துருப்போம் அப்படின்றத பற்றி நம்ம டியூட்டிஸை 100 வார்த்தைக்குள்ளே சொல்லணும். நமக்கு அதை தமிழ்லையும் சொல்லலாம், இங்கிலீஷ்லேயும் சொல்லலாம். தமிழ்னா அது யூனிகோடாக இருக்கணும். அது யூனிகோடு எப்படின்னா, வாட்ஸ்அப்பில் பேசுகிறோம் இல்லையா, வாட்ஸ்அப்பில் நம்ம பேசும்போது டைப் ஆகும். சில அப்ளிகேஷன்லாம் இருக்குது, கீபோர்டு அப்ளிகேஷன்லாம். இப்போ என்கிட்ட இருக்க கீபோர்டு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நான் பேசணும் அப்படின்னா அதுவே தமிழில் டைப் ஆகிடும். இப்போ நம்ம பேசுனது யூனிகோடு. இதை அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் நம்ம போடணும் அப்படின்னா அதுக்கு ஒன்றும் இல்லை, மெட்டா ஏன்னு இருக்கும். வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்டா ஏன்னு இருக்கும். மெட்டா ஏ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மெட்டா ஏன்னு இருக்கும். அதில் உங்கள் டியூட்டிஸை, பொதுவாக நம்ம எலண்டோ டியூட்டி பார்க்குறோம். நான் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். நம்ம ஃபுல் இங்கிலீஷும் தெரியணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். இதிலே நம்ம போட்டலாம். ஐ ரைட். இப்போ என்ன செல்ஃப் அசஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம். அசஸ்மெண்ட் ஃபார் ஸ்பேரோ. நான் வந்து என்னவா இருக்கேன்னா, எல்லண்டோவில் ஒரு எஸ்ஐயாக இருக்கேன். ஹண்ட்ரட் வேர்ட்ஸில் எனக்கு வேணும் அப்படின்னு கொடுத்தேன். இதுக்கு பேர் கொடுத்துட்டேன்னா ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர்
இன்னும் டீப்பாக அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ தெரிஞ்சால் போதும். இப்போ நான் கொடுத்துட்றேன். மெட்டாயை அதை அனலைஸ் பண்ணி அந்த அதுவே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருது இல்லைங்களா? ஓரளவுக்கு அதுக்கே மேக்ஸிமம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ 100 வார்த்தைக்குள்ளே இருக்கும். இதை எண்ணி பார்த்தாலும் 100 வார்த்தைக்குள்ளே இருக்கும். அப்போ நம்ம இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுறோம். அந்த மேலே மூலையில் இருக்கிறதுல காப்பின்னு வரும். அதை பண்ணி அதை அப்படியே கொண்டு போய் நமக்கு தேவையான இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிடுறோம். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும். அடுத்து ஒர்க் பிளான் அண்ட் அச்சீவ்மெண்ட். ஒர்க் பிளானுங்கிறது நான் வந்து திருட தடுக்க நினச்சேன் அப்படிங்கிறது ஒர்க் பிளானு. அதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணேன்? இப்போ அதிகமாக ரோந்து போனேன், மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தேன், வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன், அதுக்கு ரெடி பண்ணேன். இதெல்லாம் அதுக்கான அச்சீவ்மெண்ட்டு. அதை நம்ம தமிழ்லேயே போட்டுக்கலாம். இப்போ நம்ம மெட்டையை வச்சு செஞ்ச மாதிரியே நம்ம இதை வச்சும் பண்ணிக்கலாம். நமக்கு இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது. உங்களுக்கு ChatGPT அப்ளிகேஷன் இருக்குது. இதை தவிர 2-3 அப்ளிகேஷன் AI அப்ளிகேஷன் இருக்குது. அதை வச்சும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒர்க் பிளான் அச்சீவ்மெண்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம். அப்போது எனக்கு ஒர்க் பிளான் வந்து ஒரு பேரா வேணும். அச்சீவ்மெண்ட் எனக்கு அது ஒரு பாரா வேணும்னு சொல்லிடுறோம். எதுக்காகனா ஒர்க் பிளான் என்னது அப்படின்னா மர்டர் கேஸு. இதில் நீங்கள் இன்னும் தெளிவாக க்ரைம் நம்பர்லாம் சேர்த்துக்கலாம். க்ரைம் நம்பர் சேர்த்துக்கலாம். நான் இங்கிலீஷ் எனக்கு தெரியல, அதனால் ஓரளவுக்கு அடிக்கிறேன். இப்போ அதுவே நமக்காக கொடுத்துரும். இதில் க்ரைம் நம்பரு மற்ற எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ அதை காப்பி பண்ணி தேவையான இடத்துல போட்டுக்கலாம். இது ஒன்றுக்காக சொல்கிறேன். மற்றபடி ஒர்க் பிளானுங்கிறது நிறையா இருக்கும். விஐபி பந்தோபஸ்து போனது ஒர்க் பிளான் இருக்கும். அதை தவிர எலெக்ஷனை நல்ல முறையில் நடத்துறதுக்காக நான் ஒர்க் பிளான் பண்ணேன் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தமிழ்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன், வாட்ஸ்அப்பில் போகிறோம், வாட்ஸ்அப்பில் பேசி டைப் பண்ணுறது யூனிகோடு தான். அதையும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்ட பின்னாடி 3வது காலம் வந்து எக்ஸ்ட்ராடினரி. இப்போ ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேஸை கண்டுபிடிச்சிருக்கேன், அல்லது சிஎம் பந்தோபஸ்து டிராஃபிக்கை நான் கஷ்டப்பட்டு சரி கிளியர் பண்ணேன், அது டிராஃபிக்கு. அல்லது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க டியூட்டி நேச்சரை பொறுத்து ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் வந்துருக்கும். அதை கொடுத்துட்டு கடைசியில் டிக்ளரேஷனு எஸ் கொடுத்துட்றோம். எஸ் கொடுத்துட்டு சேவஸ் டிராஃப்ட் கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ லாகின் பண்ணாலும் அந்த டீட்டெயில் அப்படியே இருக்கும். அதில் எடிட் மட்டும் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதில் எல்லா டீட்டெயிலையும் ஃபில் பண்ண பின்னாடி நம்ம பண்ண வேண்டியது சென்ட் டு ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. நம்ம மேலே ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி யார் என்னென்னு பார்த்துருப்போம். அதில் சென்ட் டு ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். ஒரு தடவை சப்மிட் பண்ணிட்டா அதை எடிட் பண்ண முடியாது அப்படின்னு. இது எதுக்கு கேட்குதுன்னா, நம்ம 2 தடவை 3 தடவை இதை செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குது. நான் ஓகே, நான் வெறும் செக் பண்ணிட்டேன், ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஆதார் கார்டோட கடைசி 3 டிஜிட் நம்பரு எப்போயுமே கையில் வச்சுக்கணும். இப்போ 2வதாக இருக்குது இல்லைங்களா, CDAC இசைன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் போட்ட மாதிரி இருக்குல்ல, அதை தான் நம்ம கிளிக் பண்ணணும். ஏன்னா நம்மகிட்ட டாங்கிள் இருக்காது. நம்ம ஓடிபி வந்து ஆதார் பேஸ்டு ஓடிபியாக வச்சுக்கிறோம். இதை கிளிக் பண்ணோன்னே உங்களோட பேர் எல்லாம் கேட்கும். கரெக்டாக இருக்கணுன்னே கண்டினியூ டு சைன்இன் கொடுக்குறோம். இதில் எதையும் மாற்ற தேவையில்லை. அந்த 3 டிஜிட்டு கடைசி 3 டிஜிட்டை மட்டும் நம்ம ஃபில் பண்ணுறோம். மூணு டிஜிட்டை ஃபில் பண்ணிட்டேன். கீழே நம்ம ஓகே கொடுத்துறோம். நம்ம அந்த இதை ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். இப்போ நம்ம ஓகே கொடுத்தோன்னா
ஓடிபி சென்ட் ஆயிரும். ரீடைரக்டிங் டு ESPCன்னு வருதுங்களா? இப்போ நமக்கு சென்ட் ஆயிரும். இப்போ கெட் ஓடிபி கொடுக்குறோம். இப்போ கெட் ஓடிபி கொடுத்தோன்னே கன்சர்ன் பர்சனுக்கு ஆதார் கார்டில் எந்த நம்பரை வச்சுருக்காங்களோ, இணைச்சி வச்சுருக்காங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆயிரும். இப்போ நம்ம ஓடிபி சென்ட் ஆயிடுச்சு. ஓடிபி நமக்கு வந்துருச்சு. ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்தோன்னே இப்போ ரீடைரக்ட் ஆகும். இப்போ மொதல் தடவை வெளியேறிடுச்சு. அப்போ இன்னும் நமக்கு முடியலைன்னு அர்த்தம். முடிஞ்சிச்சுன்னா பாப்அப் மெசேஜ் வரும். அது வரைக்கும் நம்ம திருப்பி இதை பண்ணதை ஏற்கனவே சேவ் ஆகிருக்கும். இப்போ ஓடிபி மட்டும் கொடுக்குற ப்ராசஸ் மட்டும் திருப்பி பண்ணணும். நமக்கு பாப்அப் மெசேஜ் வந்தால் தான் சரியாச்சுன்னு அர்த்தம். இல்லைனா இப்போ வெளியே போயிடுச்சு, திருப்பி லாகின் பண்ணி ஏற்கனவே சேவ் ஆகிருக்கும். நம்ம சேவஸ் டிராஃப்ட் கொடுத்துட்டோம், சேவ் ஆகிருக்கும். இந்த ஓடிபி ப்ராசஸ் மட்டும் திருப்பி பண்ண போகிறோம். இப்போ கொடுக்க வேண்டிய டீட்டெயிலாம் கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். ரீடைரக்ட் ஆகும். அடுத்த ஓடிபி வந்துருச்சு. அடுத்த ஓடிபி நான் என்ட்ரு பண்ணுறேன். 7 போட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். எனக்கு இந்த மாதிரி வரணும். பேர் ஐடி அடுத்த யாருக்கு சென்ட் ஆகிருக்குன்ற பாப்பப் மெசேஜ் வந்தால் தான் எனக்கு முடிஞ்சுன்னு அர்த்தம். இப்போ இது முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஓடிபியில் தான் எனக்கு முடிஞ்சிருக்கு. இன்பாக்ஸில் போய் பார்த்தோன்னா நமக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு இல்லையா, மை பேரில். இப்போ அது இருந்திருக்காது. இப்போ 0 ஆயிடுச்சுங்க இல்லையா, இது சென்ட் ஆயிடுச்சு. இப்படி தாங்க சார் செல்ஃப் அசஸ்மெண்ட் ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும். ஒவ்வொரு எஸ்ஐலேருந்து எஸ்பி சார் வரைக்குமே இதை நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கொடுக்கணுங்க சார். இதை கண்டிப்பாக எல்லாருமே கொடுக்கணும். டைம்லைன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மீறாமல் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல்.